எல்லாரும் அக்காவுக்கு வந்து கங்கிராச்சுலேஷன் சொல்லிருங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் ஓவர் வேல்யூ பிரைஸ்ல வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகப்போகுது. 2, 3 வருஷத்துக்கு ஒரு ஷேர்ல வந்து இவங்க மாட்டப் போறாங்க. ஸோ என்ன சொல்றேன் ஒண்ணும் புரியலையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ப இத பாருங்க. இவங்க என்ன செய்றாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, Nokia ஃபோனு. ஸோ Nokia ஃபோன் இவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, கடைக்காரங்க வந்து ரூ. 20,000 கேட்கறாங்க இந்த Nokia ஃபோனுக்கு. ஒரு பொருள் இருக்கு. அந்த ஒரு பொருளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேல்யூ தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 இல்லாட்டி ரூ. 2,000 இருக்கும். ஸோ ரூ. 1000 தான் ரூ. 2,000 தான் பொருளு. பட் அவங்க ரூ. 20,000 கேட்கறாங்க. ஸோ இதான் வந்து ஓரளவுக்கு ஓவர் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நீங்க ஒவ்வொரு ஷேரும் சூஸ் பண்ணும்போது, ஸோ ஒவ்வொரு ஷேரும் சூஸ் பண்ணும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவர் வேல்யூல வாங்குறோமா, இல்ல அண்டர் வேல்யூல வாங்குறோமா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அத எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஓவர் வேல்யூனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளவே பாருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நீங்களே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபோனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சொல்றாங்க? ரூ. 20,000 சொல்றாங்க. ஸோ ரூ. 20,000 வந்து ஓகேவா உங்களுக்கு? கண்டிப்பா ஓகே கிடையாது. ஒரு ரூ. 2,000 குடுக்கலாம். ஏன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் Nokia ஃபோனு பிளஸ் இப்போதைக்கு பட்டன் ஃபோன்லாம் அவ்வளவா கிடைக்கிறதில்ல. கிடைக்கிறதில்லன்னா, இந்த Nokia ஃபோன் அவ்வளவா கிடைக்கிறதில்ல. ஸோ ஓரளவுக்கு ரூ. 2,000 குடுக்கலாம் அப்டின்னே வைங்க. ஸோ நார்மலாவே ரூ. 2,000னே வரும் ஒரு பட்டன் ஃபோனு. ஸோ அந்த ரூ. 2,000 தான் நார்மலு. பட் அவங்க எவ்வளோ கேட்கறாங்க? ரூ. 20,000 கேட்கறாங்க. ஸோ இது என்னது? இது வந்து ஓவர் வேல்யூ. அதாவது இந்த ஃபோன் கூட பாருங்க. இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். நல்ல ஃபோனு தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நீங்க குடுக்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் வேல்யூ. ஸோ அண்டர் வேல்யூனா என்ன? ஸோ அண்டர் வேல்யூனா இப்ப வந்து ஒரு iPhone இருக்கு. ஸோ அந்த iPhone என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 5,000க்கு தான் குடுக்குறாங்க. ஸோ ரூ. 5,000னா ஓகேல உங்களுக்கு? ஸோ இது வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்றது. ஆனா அண்டர் வேல்யூ பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ iPhone வந்து வெறும் ரூ. 5,000க்கு தான் தரான். ஸோ ஒரு வேள ஸ்கேமா இருக்குமோ, இல்ல ஃபேக்கா இருக்குமோ அப்படின்னு நீங்க எதாவது நெனைப்பீங்க. ஸோ அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்லயும் நடக்கும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ ஓரளவுக்கு 2மே தெரிஞ்சா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 2 மினிட்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல. ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறணும். அதாவது நம்ம வந்து ட்ரேடிங் சார்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாரி கேண்டிலா இருக்கும். அந்த கேண்டில் பார்க்குறது தான் வந்து நம்ம சார்ட் பார்க்குறது, பிளஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இதில என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இண்டிகேட்டர்ல நீங்க RSI அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்துரும். ஸோ அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அத சூஸ் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துரும். கீழ வந்துரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கீழ இந்த மாரி இன்டர்ஃபேஸ் வந்துரும். நம்ம சார்ட் பார்க்குறதுக்கு கீழ. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, இது வந்து நிஃப்டி 50 ஓடது. ஸோ அதில நீங்க என்ன செய்யணும், ஒன் டே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டே சூஸ் பண்ணிக்கிறணும். பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50யோட சார்ட். ஸோ இதில இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50 ஓரளவுக்கு ரொம்ப கீழ விழுந்திருக்கு. ஸோ இதில நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டாட்டா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கனக்குள்ள கீழ ஒரு டாட்டா இருக்கும். அதே மாரி மேல ஒரு டாட்டா இருக்கும். ஸோ இதில வந்து இது பார்த்தீங்கன்னா, இது வந்து 30 மேல இருக்கிற டாட் பார்த்தீங்கன்னா வந்து 70. ஸோ 70 கிட்ட இந்த ரோஸ் கலர், இந்த வயலட் கலர் ரோஸ் கலர் அதாவது ரோஸ் கலர்ன்னே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரோஸ் கலர் வந்து 70 கிட்ட இருந்துச்சுன்னா, அது வந்து ஓவர் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து ரொம்ப ஹை பிரைஸ்ல வாங்குறீங்க. அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் டேஞ்சரான இடம். அடுத்து இது இங்க 30 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த 30 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 கிட்ட வந்துருச்சுன்னா, இது வந்து அண்டர் வேல்யூ. இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அண்டர் வேல்யூ ஓரளவுக்கு நீங்க ஸ்டாக்க வந்து வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல பிஇ ரேஷியோ வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்குருவோம். ஸோ வாங்க வந்து எப்படி பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி ஆட்டோ வந்து பார்க்க போறோம். ஸோ ஆட்டோ இண்டெக்ஸ்ல வந்து பிஇ ரேஷியோ கம்பேர் பண்ணி எது வந்து ஓவர் வேல்யூவா இருக்கு, எது வந்து அண்டர் வேல்யூவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ வந்து செக் பண்ணணும். ஸோ இவங்க பிஇ ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 24.3 இருக்கு. ஸோ இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஇ ரேஷியோ வந்து நம்ம கம்பெனியோட கம்பேர் பண்ணணும். ஸோ கம்மியா இருந்துச்சுன்னா, அது வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலா ஓரளவுக்கு கிட்ட 24.3 இருக்கா? ஸோ 25 அதே மாரி 23 இருந்துச்சுன்னா, இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதே இது 25க்கு மேல ஒரு 30க்கு மேல இருக்குன்னு வைங்களேன். ஸோ 30க்கு மேல இருந்துச்சுன்னா, அது ரொம்ப ஓவர் வேல்யூவா இருக்கு. ஸோ அண்டர் வேல்யூன்னா தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா, 20 விட கம்மியா இருந்துச்சுன்னா, அது வந்து அண்டர் வேல்யூ. அதே மாரி 30 விட அதிகமா இருந்துச்சுன்னா, அது வந்து ஓவர் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனிய பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து மஹிந்திரா. ஸோ மஹிந்திரா பார்த்தீங்கன்னா வந்து 29 இருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கு. அடுத்து மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா, இதுவும் ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப அண்டர் வேல்யூவா இருக்கு. ஸோ இது வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு. அடுத்து பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா வந்து 30 இதுவும் நார்மலா இருக்கு. எய்ச்சர் மோட்டார் பார்த்தீங்கன்னா 32 இருக்கு. ஸோ ஓரளவுக்கு லைட்டா மேல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா
டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா 60. ஸோ 60 ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு. அடுத்து 50 போஷ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு. 26 நார்மலா இருக்கு. 18 வந்து லைட்டா கீழ இருக்கு. ஸோ லைட்டா அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ மோட்டோகார்ப், அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா, இதுவும் நார்மலா இருக்கு. அதடுத்து எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா, இது வந்து 32 ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. ஸோ ஓகே இது பார்த்தாச்சு. நம்ம அடுத்து வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலதுக்கு வந்து இண்டெக்ஸே இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம Zomatoவ பார்த்துக்குருவோம். ஸோ Zomato பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அதோட ஸ்டாக் பிரைஸு வந்து 300 கிட்ட இருக்கு. பிளஸ் பிஇ ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து 900 இருக்கு. ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாங்க வந்து அத எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே பாருங்க இப்ப இட்டர்னல் லிமிடெட் வந்தாச்சு. ஸோ இட்டர்னல் லிமிடெட்ல பார்த்தீங்கன்னா வந்து 2,91,000 வந்து மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க. பிளஸ் ஸ்டாக் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 974 இருக்கு. ஸோ இத நம்ம எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத கம்பேர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ் இல்ல. ஸோ நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டி 50ல இருக்கு. ஸோ நிஃப்டி 50யவே வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். பட் நிஃப்டி 50யே பார்த்தீங்கன்னா வந்து 24 பிஇ ரேஷியோ தானே இருக்கு. ஸோ 24ல இது பார்த்தீங்கன்னா 974ல இருக்கு. ஸோ ஆமா இது வந்து அதிகமா தான் இருக்கு. பிளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வேல்யூவா இருக்கு. ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூ ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்? பிஇ ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டூ இயர்னிங். ஸோ நம்ம இது வந்து ஸ்டாக் பிரைஸ் டிவைடட் பை பார்த்தீங்கன்னா, இயர்னிங் பெர் ஷேர். ஸோ இபிஎஸ்ஸ வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இபிஎஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க இபிஎஸ் பாருங்க. ஸோ நம்ம எப்படி பார்க்கலாம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்க இப்ப தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட்ல வந்திருக்காங்க. ஸோ இங்க பாருங்க. இப்போதைக்கு ஃபுல்லா இங்க அ இபிஎஸ் பாருங்க. இபிஎஸ் எங்க இருக்கு? இயர்னிங் பெர் ஷேர் பாருங்க. இயர்னிங் பெர் ஷேர் இங்க இது இருக்கு. ஸோ 0.55 தான். 0.55 இங்க பார்த்தீங்கன்னா 0.33 தான். இங்க வந்து 0.40 தான். ஸோ அங்க ஸ்டாக் பிரைஸ் எவ்வளோ 300. ஸோ 300 டிவைடட் பை பார்த்தீங்கன்னா வந்து 0.5ன்னே வச்சுக்கோங்க. ஸோ 0.5 வந்து நம்ம டிவைட் பண்ணா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்க. ஸோ இதான் வந்து பிஇ ரேஷியோ வரும். ஸோ இந்த பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு அடுத்த அடுத்த குவார்ட்டர்ல ரொம்ப கூடும். அதுக்கடுத்த குவார்ட்டர்லயும் ரொம்ப கூடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாரி ஷேர்க்கலாம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்தோம். ஆர்எஸ்ஐ அத வச்சு நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓவர் வேல்யூவா இருக்கா? இல்ல அண்டர் வேல்யூவா இருக்கா? அப்படின்னு. பிளஸ் நீங்க அத என்ன செய்யணும்னா, 1 டேல பார்க்கணும். இல்லாட்டி அத விட அதிகமா 1 வீக்ல இல்லாட்டி அத விட அதிகமா 1 மந்த்ல பார்க்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 1 டேலயே செக் பண்ணுங்க. இல்லாட்டி 1 வீக்ல செக் பண்ணுங்க. 30 கிட்ட ஒரு 40 டூ 30 கிட்ட இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 40, 30 கிட்ட வந்து நீங்க வந்து பை பண்ணலாம். ஸோ இப்ப அது பார்த்தீங்கன்னா, நம்ம Zomatoவோடது எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். Zomatoவோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 80 கிட்ட இருந்துச்சு. ஸோ 80 பாருங்க இங்க எனக்குள்ள 80 இருக்கு. 80 கிட்ட இருந்து இப்ப பார்த்தீங்கன்னா வந்து 63 வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு அந்த ஓவர் வேல்யூ பிரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. பட் நம்ம நார்மலா வந்து 40 கீழ வந்தா தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் வேல்யூ ஸ்டாக்கா தான் இருக்கு. ஸோ இன்னொன்னு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூல தான் இருக்கும். ஸோ இந்த மாரி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அண்டர் வேல்யூல ஏன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லீகல் கேஸ் போலாம். இல்லாட்டி ஏதாவது ஏதாவது அவங்க ஃப்ராட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாரி ஓரளவுக்கு ஏதாவது கேஸ் அவங்க மேல இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். ஸோ இந்த மாரி இருந்தா அது வந்து கண்டிப்பா அண்டர் வேல்யூவா தான் இருக்கும். ஸோ இத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்டர் வேல்யூ எப்படி பார்க்கறது? ஓவர் வேல்யூ எப்படி பார்க்கறது அப்படின்னு. ஸோ ஃபண்டமெண்டல்லயும் பார்த்துட்டாச்சு. அதே மாரி டெக்னிக்கல்லயும் பார்த்தாச்சு. ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு 2மே கலந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்கும். ஏன்னா, டெக்னிக்கலும் அண்டர் வேல்யூவா இருக்கு. அதே மாரி ஃபண்டமெண்டலும் அண்டர் வேல்யூவா இருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு அவ்வளவா செட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து அதுல ரொம்ப ஃபோக்கஸா இருப்பாங்க. ஸோ ஒரு 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 ஷேர் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கு. டக்குன்னு பிஇ ரேஷியோ நார்மலா வந்துருச்சு அப்படின்னு வைங்களேன், ஸோ டக்குன்னு பை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ பிஇ ரேஷியோ வாங்குறது ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்க ஓரளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இந்த 30 கீழ வர மாரி பார்த்தீங்கன்னா வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான பாயிண்ட் தான். ஸோ இதில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம இப்ப பார்த்த அளவுக்குல அ அண்டர் வேல்யூனா என்ன? அதேமாரி ஓவர் வேல்யூனா என்ன? வேற என்ன பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? அப்படின்னு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட் வந்துச்சுன்னா, நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்றேன். இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு தனியா வீடியோ கூட போடுறேன். ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலாட்டியும் கமெண்ட் பண்ணுங்க. செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.